ஆண்டவருக்கு எழுந்தேற்றம் செய்கின்ற நிமிடம் எரிக்கோ ஜெபத்திற்கு கடந்து செல்ல போகிறோம். அன்புக்குரியவர்களே, தனிப்பட்ட குடும்பத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் ஒப்புக் கொடுப்போம். மிக குறிப்பாக இந்தியாவில் பல இடங்களில் மழையினால் பாதிக்கப்பட்டு பல இடங்களில் பல உயிர்கள் ஏறக்குறைய நேற்றைய தினம் மட்டும் இன்றைய செய்தித்தாளில் வாசித்தேன். பல மாநிலங்களிலாக நேற்றைய தினத்தில் மட்டும் மழையினால் பாதிப்பு ஏற்பட்டு ஏறக்குறைய 42 பேர் இறந்திருக்கிறார்கள் நேற்று மட்டும். இமாச்சல பிரதேசத்தில், மேலுமாக கேரளாவில், வயநாட்டில் பல இடங்களில் நிலச்சரிவு, இப்படி பலவிதமான பாதிப்புகள். இவர்களை எல்லாம் ஆண்டவருக்கு நம் நாட்டை ஒப்புக் கொடுப்போம். இயற்கை சீற்றங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து இந்த நாளிலே இயேசுவின் திருவிருத்தத்திற்கு அர்ப்பணித்து நம்மை ஜெபிக்க போகிறோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்வோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதரே சுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதனே சுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி பாடுவோம். விண்ணக வாசிகளோடு வானதூதர்களோடு இணைந்து அல்லேலூயா கீதம் பாடி ஆண்டவரை நாம் ஆர்ப்பரித்து பாடி துதிப்போம், நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கு நன்றி செலுத்தி, நம்மை ஆண்டவர் அழைத்து வந்ததற்கு நன்றி செலுத்தி பாடி ஜெபிப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. கரங்களை வீசி ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆண்டவரே, இன்று நாங்கள் விசுவாசத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். இதோ அன்று நாங்கள் முகம் கண்டு உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி விண்ணகத்தை, நிலைவாழ்வை மையப்படுத்தி வாழ வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதித்தோம். சேர்ந்து இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. வானதூதர்களோடு இணைந்து நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் இருப்பதே எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி ஆண்டவரது பிரசன்னத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி, அவரது உடனிருப்புக்காக நன்றி செலுத்தி பாடி ஜெபிப்போம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை,
சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. குரல் எழுப்பி ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய எல்லா ஜப கருத்துக்களையும், நம் நோய் நொடிகளை, மனதில் பாரங்களை, உடல் சோர்வுகள் அனைத்தையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நம் குடும்பங்களை அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். நோய்கள் மாறும், பேய்கள் ஓரும் மாறாது, மண்குடமுடையும் தீப்பற்றி எரியும் ஆராதிக்கின்றோம். நோய்கள் மாறும், பேய்கள் மாறும், ஆராதிக்கிடுவோம். மண்குடமுடையும் தீப்பற்றெரியும் ஆராதிக்கிடுவோம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. விசுவாசத்தோடு ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதனே சுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதனே சுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதனே சுவை ஆராதிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். எரிக்கோ ஜெபத்திற்கு கடந்து செல்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம் ஜெப கருத்துக்களை மனதில் கொண்டு வருவோம். நம் குடும்பத்தை மனதில் கொண்டு வருவோம். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை, இந்த நாளிலே நம் மனதில் இருக்கிற எல்லா ஏக்கங்கள், ஜெப விண்ணப்பங்களை எல்லாம், நம்மால் முடியாது என்று நினைக்கின்ற, என்ன செய்வது என்ற திகைத்து போய் நிற்கின்ற அந்த நிமிடங்களை எல்லாம் ஆண்டவர் கற்பணிப்போம். நம் வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், எதிர்காலம், வாழ்வாதாரங்கள், பொருளாதாரம் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். மிக குறிப்பாக இந்த நாளிலே, இந்திய நாட்டிலே இயற்கை சீற்றங்களால் அவதிப்படுகிற எல்லா பகுதி மக்களையும் ஒப்புக் கொடுப்போம். எல்லா மாநிலங்களையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக வயநாடை ஒப்புக் கொடுப்போம். எண்ணற்ற மக்கள் இன்னும் எங்கே எப்படி என்று தெரியாமல், இதோ உயிரோடு உள்ளவர்களை எல்லாம் மீட்டு விட்டோம் என்று சொல்கிற பொழுதும் ஏறக்குறைய இன்னும் 300க்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள். அத்தனை மக்களையும் இந்த சூழல்கள் நம் சிந்திப்பதற்கு மேலான ஒரு நிலை. அவர்கள் என்று தங்கள் வாழ்வில் இத்தனை தலைமுறைகளாக சேர்த்து வைத்த அத்தனையும் இழந்து, யார் என்னவென்று தெரியாத ஒரு சூழல். இந்த நிலைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து இரக்கத்திற்காகவும் இறை திருவுளத்திற்காக, குறிப்பாக வேதனையில் இருக்கிற அந்த பிள்ளைகளின் வாழ்வாதாரங்களுக்காக, அதற்காக பல நிலைகளில் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களுக்காக இந்த பணியில், இந்த குறிப்பாக இந்த எரிக்கோ ஜெபத்தில் பதில் கிடைக்காத இந்த சூழலை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற நிமிடம். அனைவரும் கரங்களை உயர்த்துவோமா? கண்களை மூடுவோம். நம்முடைய ஜெப தேவைகளோடு இந்த எல்லா வேண்டுதல்களை மனதில் கொண்டு வருவோம். ஒரு நிமிடம் குரல் எழுப்பி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களது வாழ்வும் இவ்வாறு திக்கற்றவர்களாக, என்ன செய்வதென்று தெரியாத நிலையில், இதோ ஒன்றும் இல்லாத ஒரு சூழலில் மன அமைதியை இழந்தவர்களாக, உடன் பிறந்தவர்களை இழந்தவர்களாக, எப்படி வாழப்போகிறோம் என்று தெரியாத ஒரு கட்டத்திலே, ஒரு சூழலிலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த மக்களை எல்லாம் அவர்கள் ஜெப வேண்டுதல்களை எங்கள் கரங்களில் உயர்த்தி பிடிக்கிறோம். இதோ எங்களுக்கு பதில் இல்லை ஆண்டவரே, ஆனால் உமது திருவுளம் ஆண்டவரே அந்த பகுதியில் எல்லா மக்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். அந்த இறந்து போன ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி நீ தாரும். இதோ பல்வேறு மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிற அந்த உள்ளங்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே வல்லமையை தாரும். பிறருக்காக வாழ்கின்ற வரத்தை நீர் தாரும்.
என்று சொல்லி நம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு உதவி நம் ஜெபம் என்பதை உணர்ந்து ஆண்டவரது திரு முன்னிலையிலே பிரசன்னத்திலே நம் கரம் உயர்த்தி அவர்களுக்காக துதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. எரிகோ மதிலே நீர் உடத்திலே இதோ நோயற்றவர்களுக்கு ஆண்டவரே, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பாவிகளை தேடி வந்தேன் என்று அதோ உடல் பலவீனமானவர்களை தேடி சென்று இதோ ஆசீர்வாதங்களை பொழிந்தீரே. இதோ பல்வேறு வேதனைகள் அவதிப்படுகிற அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்கள் உடனிருந்து நீர் அவர்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, அவர்களுக்கு நீரே தேற்றரவாதராக இருந்தருளும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த எரிக்கோ ஜெபத்திலே நம் ஆண்டவரை ஆராதித்து பாடி நம் எரிக்கோ ஜெபத்தில் கலந்து கொள்வோம். நம்முடைய மனதில் எல்லா ஜெப கருத்துக்களையும் திருஹൃദയ ஆண்டவருக்கு அர்ப்பணித்து 2 வரிசையாக முதலில் பெண்களும் அதனைத் தொடர்ந்து ஆண்கள் என்ற விதமாக நாம் விரைவாக நாம் நடந்து இந்த எரிக்கோ ஜெபத்தில் நாம் கடந்து கொள்வோம். கரங்களை தட்டி பாடுவோமா? வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், விசுவசித்து வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எழுப்பி பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பரிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பரிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் அழைத்து வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உமது பிரசன்னத்திற்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி முழுமையாக நம்மையும் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆண்டவரே, வானதூதர்களோடு இணைந்து இதோ புனிதர்களோடு இணைந்து அன்னை மரியாவோடு இணைந்து நான் உம்மை ஆராதிக்கிறேன். எப்படி அன்னை மரியாள் இதோ தூதர்கள், சீடர்கள், புனிதர்கள் தங்கள் வாழ்வையே பலியாக அர்ப்பணித்தார்களோ அவண்ணமாக நானும் என்னை என் குடும்பத்தை உமக்கு பரிசாக காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வானதூதர்களோடு இணைந்து ஆராதித்து பாடி ஜெபிப்போம். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பேன். காண்பவர், நம்மை காப்பவர், நம்முடைய கவலைகளை எல்லாம் அறிந்திருப்பவர், இதோ நம்மை விட மேலாக நம் மீது இரக்கமும் அன்பும் காண்பிக்கிறவர், இதோ நம்மை படைத்தவர் நம் முன்பாக கடந்து செல்கிறார். இயேசுவே, எங்களை முழுமையாக உமது திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை, எங்களுடைய எல்லா ஜப வேண்டுதல்களையும் பொருளாதாரத்தையும் ஆண்டவரே உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து காண்கிறவரை, காப்பவரை ஆராதித்து பாடி ஜெபிப்போம். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த ஜெபமாலையை சொல்லி ஜெபிப்போம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பி அருளும், கிறிஸ்துவின் விழாவின் திருநீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை தேற்றுங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு என்னை பிரிய விடாதையும், பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் மனு நினைத்து பிரசேத்துக் கொள்ளும். ஆமீன். ஆமீன். இந்த முதல் 10 மணியிலே மிக குறிப்பாக இயற்கை சீற்றத்தினால் அவதிப்படுகிற எல்லா மாநிலங்களையும், இந்திய நாட்டை நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாவரையும் ஆண்டவருடைய இயேசுவின் திரு இருதயத்திற்குள் ஒப்புக் கொடுத்து அவர்களுடைய பாதுகாப்பிற்காக, நம் ஒவ்வொருவரின் பாதுகாப்பிற்காக இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, 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 என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் மேல் இரட்சணமாயிரும். இந்த நேரத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எல்லாம் உமக்காக எங்கள் வாழ்வில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் உமது திரு இதயத்தோடு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு நம் பாடி இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நேரத்திலே நம்முடைய எல்லாவற்றையும், நமது இந்திய நாட்டை, உலகம் முழுவதும் எல்லா இயற்கை சீற்றங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியவில்லை, இயற்கை சீற்றங்களும் பேரிடர்களும் இப்படி எதிர்பாராத நிகழ்வுகளை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மேலும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நம்முடைய சிந்தனை, சொல், செயல்களை, நம்முடைய செயல்களை, நம் உடல், பொருள், ஆவியை அனைத்தையும் ஆண்டவருடைய இயேசுவினுடைய அதிமிக மகிமைக்காக அர்ப்பணித்து
நம் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, இதோ இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து, அந்த வேதனைகளை எல்லாம் ஆண்டவரது இதயத்தோடு சேர்த்து வைத்து பாடி ஜெபிப்போம். எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், பொன்கள் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த இரண்டாவது 10 மணியிலே மிக குறிப்பாக பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர்கள் அனைவரும், மேலுமாக மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இயேசுவின் திரு இதயத்தை மறந்து, அவரது அன்பை இரக்கத்தை விட்டு மறந்து, அவரை அன்பு செய்ய கிடைக்கிற அவரது வார்த்தைகளை கேட்க அந்த வாய்ப்பை நழுவ விட்டு இயேசுவை புறக்கணித்து வாழ்கிறவர்களையும் மறந்து பாவ வாழ்க்கை வாழ்கிற எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து அவரது இதயத்தில் அர்ப்பணித்து இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, 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 என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, என் மேல் இரட்சணியமாயிரும். இந்த நேரத்திலே இந்த நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இதோ இயேசுவை மறந்து வாழ்கிறவர்கள், பாவ வாழ்க்கையில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசுவை தேடி வர, ஒளியை நோக்காத மலரில்லாத போல, நீரை நோக்காத வேறில்லாதது போல நம் வாழ்விலே எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை தேட, வளமையிலும் வறுமையிலும் இன்னல்களிலும் மகிழ்ச்சியிலும் எல்லா நிமிடங்களும் அனைவரும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாந்தர் அனைவரும் ஆண்டவரை தேடி வர, படைப்புகள் அனைத்தும் படைத்தவரை தேடி வர வரம் கேட்டு அனைவரையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. உலகத்திலே இயேசுவினது அன்பை மறந்து, இதோ இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்கி, அல்லது இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறவரை இகழ்ந்து பேசுகிற, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, இதோ அவரது இரக்கத்தை மறந்து பாவத்தில் ஊறிப்போய் வாழ்கிற எல்லா நபர்களையும், இதோ பாவத்தோடு நமக்கு ஏற்படுகிற நாட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்த இயேசுவே, உம்மையே நோக்கி வாழ, உமது அருளை தேடி வர, உமது இதயத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்க வரம் தாரும் என்று சொல்லி அனைவரையும் ஒப்பு கொடுப்போம். ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காமேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காமேரில்லை. உன் புகழ் நோக்க வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்க வாழ்வனைத்தும் வாழ்வில்லை
இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த 3வது 10 மணியிலே மிக குறிப்பாக இதோ இறந்து போன எல்லா நபர்களையும், மிக குறிப்பாக இந்த இயற்கை பேரிடரால், இதோ நிலச்சரிவினால், பெரும் மழையின் பாதிப்பினால் இறந்து போன எல்லா ஆன்மாக்களையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இதோ எதிர்பாராத இந்த நிகழ்வு ஆண்டவரே, அந்த பிள்ளைகளின் வாழ்வில் அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து வான்வீட்டில் அவர்களை நீர் சேர்த்தருளும் என்று சொல்லி இந்த நேரத்திலே இயேசுவின் திரு இதயத்திற்கு நம் குடும்பங்களிலும் இந்த உலகத்திலும் இறந்து போன எல்லா ஆன்மாக்களை, யாரும் நினையாத ஆன்மாக்கள், எதிர்பாராத ஆபத்து விபத்துகளில் இறந்து போனவர்கள் அனைவரையும் இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர்கள் இயேசுவின் இதயத்தின் பேரின்பத்தை சுவைக்க வரம் கேட்டு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் மேல் இரட்சணியமாயிரும். இந்த நேரத்திலே நம்மை முழுமையாக எல்லா மக்களையும் இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். நான் சொல்லித் தருகின்ற ஜெபத்தை சொல்லி இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒவ்வொருவரையும், அனைத்து மக்களையும், குறிப்பாக பேரிடரால், நிலச்சரிவினால், பெரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நான் சொல்லித் தருகிற ஜெபத்தை என் பின் சொல்லி ஜெபிப்போம். இனிய இயேசுவே, இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, மக்களின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக, உமது விரைவில் உண்டான உமது நற்கருணைக்கு முன்பாக, உமது நற்கருணைக்கு முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகிறோம், உமக்கு உரிமையாக இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இதயத்துக்கு எங்களை முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உம் கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்தின் பால் ஈர்த்தருளும் ஆண்டவரே. உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் ஊதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும்
மீட்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உமது திரு அவையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களும் ஒருங்கமைப்புக்கும் அமைதியையும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரல் ஒளியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்த பெறுவதாக என்னும் வாழ்த்தொளி இடைவிடாது எழுவதாக. ஆமென். இந்த மூன்றாவது 10 மணியிலே மிக குறிப்பாக நம் குடும்பங்களை இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நம் குடும்பங்களை இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தில் எல்லா நிகழ்வுகளும், நம் சொல்லும் செயலும் எல்லாம் இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணித்து இந்த 10 மணியிலே நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, 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 என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் மேல் இரட்சணமாயிரும். இந்த நேரத்திலே நம் குடும்பங்களை இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இதயமே, அருள்மலை பொழிபவரே, ஆசியும் அருளும் எம் மீது பொழிகிறவரே, ஆனந்தத்தை நிறையாக தருகிறவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. மீண்டுமாக, இயேசுவின் இருதயமே, இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக அருளாலயத்தை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். கடந்து வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுப்போம். இங்கே கடந்து வருகிற ஒவ்வொருவரும் இயேசுவின் திரு இதயத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த இதயத்தை மற்றுள்ளவருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற வரம் கேட்டு, ஆண்டவரே, உமக்கு ஒரு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, அந்த இரக்கத்தை நாங்கள் பெறுகிற பொழுது பிறரோடு பகிர்ந்து கொள்ள, இந்த நாளிலே உமது அன்பை இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு பாடி நம் இந்த 10 மணியிலே சொல்லி ஜெபிப்போம். இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, என்றும் ஆட்சியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த 10 மணியில் அருளாலயத்தை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம்.
இதயத்தில் தாட்சியும் சாந்தம் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் மேல் இரட்சணியமாயிரும். இந்த நேரத்திலே எல்லாவரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இறைவார்த்தை அபிஷேகம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பாவிகளுக்கு பொறுத்தல் உண்டு, பரலோக வாழ்வு உண்டு. இதோ நாம் கூவி ஜபிக்கிற பொழுது நம் ஜப கருத்துக்களை எல்லாம் கேட்கிற இதோ இயேசுவின் திரு இருதயம், இதோ இந்த கோவிலில் தெய்வம் உண்டு, ஆண்டவரே உம்மை நம்புகிறோம், உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை பாடி இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை முழுமையாக இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். இயேசுவின் இருதயமே, சேர்ந்து பாடுவோமா? என்றும் நிறைங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எல்லா சுமைகளையும் இதோ இறக்கி வைக்கிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என் நுகம் உங்களை அழுத்தாது, என் சுமை எளிதாயிருக்கும் என்று இதோ இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறீரே. எங்களுடைய சுமைகளை எல்லாம், பாவத்தின் சுமைகளை, இதோ உறவுகளின் காயங்களை, ஆன்மீக வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற சவால்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உமது ஆறுதலை, உமது மீட்பை, உமது மகிழ்வை, ஆசீர்வாதங்களை நிரம்ப தாரும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. விழுந்தால் படிடுவோம். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், என்றும் வாழும் தந்தையின் திருமகனாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை தயை செய்து மீட்டருளும் என்று சொல்லி ஜெபிப்போம். புனித கன்னி தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயவு செய்து மீட்டருளும், இறை வார்த்தையான மகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயவு செய்து மீட்டருளும், அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே,
இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயவு பண்ணி மீட்டருளும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயவு பண்ணி மீட்டருளும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இதயமே, தயவு பண்ணி மீட்டருளும். அன்பு தீ சுவாலை தெரியும் சூளையான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயவு பண்ணி மீட்டருளும். நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கு முற்றும் உரிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறை செல்வமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி உறையும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். உமது தந்தைக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்து இருந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். ஈட்டியால் குத்தி ஊடுருவ பெற்ற இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் ஆளும் எல்லாம் உள்ள இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடி இருக்கிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போமா? இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஜெபம், முற்றும் கையளிக்கிற ஜெபம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இறை வார்த்தையில் அவரது அன்பில் இரக்கத்தில் என்றும் நிலைத்திருக்க, எந்த நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் இருக்க வரம் கேட்போம். சொல்லித் தருகின்ற ஜெபத்திலே நம்மை தனிப்பட்ட முறையில் நம்மை நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். என் பின் சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இதயமே, அடியேன் அடியேன். நம்ம ஒவ்வொருடைய பெயரை மனதிற்குள் சொல்லி ஜெபிப்போம். என்னை, என் குடும்பத்தை முற்றும் உமக்கு கையளிக்கிறேன். முற்றும் உமக்கு கையளிக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் உம் திரு இதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறேன். என் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும்
என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் உம் திரு இதயத்துக்கு பாத காணிக்கை ஆக்குகிறேன். உமது திரு இதயத்திற்கு முற்றும் சொந்தமாயிருப்பதும் உமக்கு மன வருத்தம் அளிக்கக்கூடிய அனைத்தையும் மனதார அகற்றுவதும் உம்மை என்றும் அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும். இதுவே என் மாறாத தீர்மானமாகும். இனிய இயேசுவின் திரு இதயமே, இனி என் அன்புக்கு முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. தளராத என் நம்பிக்கை நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இதயமே, என் பலவீனத்தை கண்டு அச்சமடைகிறேன். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கிறேன். நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டு எரித்தருளும். நான் உம்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும். நான் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து மரிக்கும் பேற்றினையும் என் பெயர் உமது திரு இதயத்தில் இடம்பெற்றிருக்கும் பேற்றினையும் எனக்கு தந்தருள உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஒரே ஒரு இறை வார்த்தை மட்டும் நாம் தியானிக்கிறோம். எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் 25-26. நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கில் இருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லால் ஆன இதயத்தை எடுத்துவிட்டு தசையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். அன்புக்குரியவர்களே, நமது கல்லான இதயத்தை எப்படி எடுத்து நிற்க முடியும்? ஆண்டவருடைய இந்த கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ள இதயத்தை நாம் தியானிக்கிற பொழுது, அவரது வார்த்தைகள் தியானிக்கிற பொழுது நம் கடினமான வார்த்தைகள் இனிமையானதாக மாறுகிறது. நம் கல்லான நெஞ்சு நம்மை அறியாமலே, நமக்கு தெரியாமலே இயேசுவின் இதயமாக மாறுகிறது. நமது வெறுப்பும் கோபமும் எல்லாம் அவரது இரக்கத்தால் நிரப்பப்படுகிறது. அதனால் இந்த நேரத்திலே, இந்த நாள் முழுவதும் ஆவியானவரால் நிரப்பப்பட, அவரது உயிருள்ள வார்த்தைகள் நம் இதயத்தை தொட, வாழ்வை புதுப்பிக்க வரம் கேட்டு இந்த பாடலோடு இணைந்து, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஊற்று தண்ணீரால் எங்களை நிரப்பும், புதிய ஆவியினால் எங்களை நிரப்பும், வல்லமையினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலோடு இணைந்து பாடி ஜெபிப்போம். உற்சாகத்தோடு கண்களை மூடி கரங்களை தட்டி ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக, இந்த நாளினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நம் குடும்பத்தை நம்மையும் ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். கண்மலையை பிளர்ந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளர்ந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே உந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவனாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைந்திடுமே ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைந்திடுமே கனி தந்திட நான் செடி தொங்கிட கனி தந்திட நான் செடி தொங்கிட கர்த்தரின் கரத்தில் நித்தியம் காலம் பெற்றிட கர்த்தரின் கரத்தில் நித்தியம் காலம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை உயர்த்துவோம், துதித்து கொண்டு நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அனைவரும் துதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம், அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. அபிஷேகம் அபிஷேகம் ஆண்டவரே, எங்கள் இதயத்தை உமது இதயத்தோடு உமது இதயத்துக்கு இதயமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு ஆசீர்வதியும். அபிஷேகத்தால் நிரப்பும். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த பரமனே முழந்தால் படிடும். நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. Praise the Lord.